Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன்ல டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் அண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க அந்த செஷன்ஸை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஓகேவா? ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற பார்ட் வந்து புது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல தூக்கிட்டாங்க. ஸோ இந்த பார்ட் வந்து படிக்கணுமா படிக்க வேணாமா ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கேட்டா படிச்சு வச்சுக்கிறது நல்லது. இஃப் யூ வாண்ட் டு ஸ்கிப் யூ கேன் ஸ்கிப். பட் இஃப் சப்போஸ் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா கூட ஆன்சர் பண்ண தெரியணும். ஏன் அந்த ஒரு பார்ட் மட்டும் ஸ்கிப் பண்றோம்? அதையும் படிச்சிடலாம்ல. ஸோ படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ரூட் மாடிஃபிகேஷன்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதுக்கு இந்த ரூட்ஸ் எல்லாம் மாடிஃபை ஆகுது? ஏன் அது வந்துட்டு ஜஸ்ட் பிரைமரி ரூட், செகண்டரி ரூட், லேட்டரல் ரூட்டாவே இருந்துட்டு போலாமே, ஏன் அது மாடிஃபை ஆகுது அப்படின்னு கேட்டா, இட் ஹாஸ் டு பெர்ஃபார்ம் சம் ஃபங்க்ஷன்ஸ். ஒன்னு, இட் ஹாஸ் டு பெர்ஃபார்ம் சம் functions. இன்னொன்னு, it is for adaptation. What is adaptations? So harsh conditionsல ஆக்சிஜன் ஸ்கேர்சிட்டியா இருக்கலாம், வாட்டர் ஸ்கேர்சிட்டியா இருக்கலாம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸை வந்துட்டு வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் இந்த மாடிஃபிகேஷன்ஸ் நமக்கு இருக்கு. இட் மே பி பெர்மனண்டா கூட இருக்கலாம், இட் மே பி ஹெரிடிட்டரியா கூட இருக்கலாம். ஸோ இட் மே பி ஃபார் சம் டைம் ஆர் இட் மே பி till their life லாங்கா கூட இருக்கலாம். ஃப்ரம் பர்த் ஆஃப் அ பிளான்ட் till டெத்தா கூட இருக்கலாம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் பார்க்க போறோம். டேப் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் ஒன்று, இன்னொன்று ஃபைப்ரஸ் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் ஒன்று. ஐ மீன் அட்வென்டிஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் ஒன்று. ஸோ டேப் ரூட் மாடிஃபிகேஷன்ல என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டோரேஜ் ஃபிளஷி ஆர் டியூபரஸ். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேப் ரூட் எதுக்காக மாடிஃபை ஆகுது அப்படின்னு கேட்டா, இட் இஸ் ஃபார் அ பர்பஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். அது வந்துட்டு ஃபிளஷி அண்ட் டியூபரஸா இருக்க போகுது. அந்த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்லயே நமக்கு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குப்பா. ஒன்னு வந்து ஃபியூசிஃபார்ம் ஆர் ஸ்பிண்டில் ஷேப், நாப்பிஃபார்ம் ஆர் டேப் ஷேப் ஆர் டாப் ஷேப், அண்ட் கோனிக்கல் ஃபார்ம் அப்படின்னு 3 டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் என்ன? ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், ஸ்டோரேஜ் ஆர் ஃபிளஷி ஆர் டியூபரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வருது. ஒன்னு ஃபியூசிஃபார்ம் ஆர் ஸ்பிண்டில் ஷேப், நாப்பிஃபார்ம் ஆர் டாப் ஷேப், அண்ட் கோனிக்கல் ஃபார்ம். வாட் இஸ் ஃபியூசிஃபார்ம் ஆர் ஸ்பிண்டில் ஷேப் அப்படின்னு கேட்டா, சி, மிடில் போர்ஷன்ல ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்கும்பா. ஓகேவா? பிகாஸ் இட் வில் பி பல்ஜ்டா இருக்க போகுது. அண்ட் டாப் அண்ட் த பாட்டம் வந்துட்டு ஃபியூஸ்டா இருக்கும். ஐ மீன் நேரோவா இருக்க போகுது. ஓகேவா? ஆர் டேப்பர்டா இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அண்ட் ரேடிஷ். இந்த ரேடிஷ்ல மிடில் போர்ஷன்ல ஃபுட் ஸ்டோர் ஆக போகுது. அண்ட் தி டாப் அண்ட் தி பாட்டம் போர்ஷன் வில் பி நேரோ ஆர் டேப்பர்டா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் டன். I mean, fusiform and spindle shape is done. Clear? Then coming to napiform or top shape, இது வந்துட்டு டாப் ஷேப்டா இருக்க போது, ப்ராட் பேஸ் இருக்கும் அண்ட் இட் அப்ரப்ட்லி கெட்ஸ் நேரோட் ஆஸ் இன் பீட்ரூட் ஆர் டர்னிப்ல இருக்கிற மாதிரி இந்த பார்ட்ல நமக்கு ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான டெஃபினிஷனை சொல்லு. டெஃபினிஷன் என்னன்னு யாரும் கேட்க போறது இல்ல. மார்பாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு பிளான் ஃபேமிலிஸ்ல இருந்து கொஸ்டின் வரலாம், இல்ல அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது. மேக்சிமம் 2 கொஸ்டின், மினிமம் ஒரு கொஸ்டின், அதுக்கு மேல மார்பாலஜில வராது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் ஆர் ஃபியூசிஃபார்ம்கான எக்ஸாம்பிள் என்ன? ரேடிஷ்னு பார்த்துட்டோம். நாப்பிஃபார்ம் ஆர் டாப் ஷேப்டு எக்ஸாம்பிள் என்ன? பீட்ரூட். இதுவும் பார்த்துட்டோம். ஃபைன். தென் கோனிக்கல் ஃபார்ம். கோனிக்கல் ஃபார்ம்னா என்ன? இந்த ஃபார்ம் ஆஃப் அ கோன் ஷேப். கோன் ஷேப்புக்கு என்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்? கேரட் எடுத்துக்கலாமா? இட் வில் பி லைக் அ கோன் ஷேப். இன்வெர்டட் கோன் மாதிரி இருக்கா? இதுல கேரட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இந்த பார்ட்ல நமக்கு ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்க போகுது. அண்டர்ஸ்டுட்? கிளியர்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ்க்கு. செகண்ட் மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, நாடுலார் ரூட்ஸ். இதுக்கு எத்தனை ஸ்டார் வேணாலும் போட்டுக்கோங்க, that much important பா இது. ஓகேவா? nodular roots, whatever. So it is a characteristic feature of legumes. nodular roots எங்க இருக்கும் அப்படின்னா, மோஸ்டா leguminous plantsல இருக்க போது. இதோட ஃபங்க்ஷன் என்ன? it fixes nitrogen. So it is present in legume plants and it fixes nitrogen. இதோட சைஸ், கலர், நம்பர் அதெல்லாம் வேரி ஆகலாம். ஓகேவா? ஸோ ரைசோபியம் ரிசைட்ஸ் இன்சைட் த நோடியூல். ஃபார் எக்ஸாம்பிள், ரூட் நமக்கு இப்படி இருக்குன்னா இதுல நோடியூல்ஸ் இருக்கும். இந்த நோடியூல்ஸுக்கு உள்ள என்ன இருக்கும்னா ரைசோபியம் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்க போகுது.
ஓகேவா? இதுதான் ecologically important structures. இந்த பாக்டீரியம் தான் it is responsible for fixation of nitrogen. ஓகேவா? Understood? Nodular roots fixes nitrogen present in legumes, has rhizobium bacterium in its nodules. Understood? புரிஞ்சுதா? So கலர் வச்சு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா பேல் ஒயிட் கலர்ல இருக்கலாம், ஆரல்ஸ் பிங்க் கலர்ல இருக்கலாம், ஆரல்ஸ் பிரவுன் கலர்ல கூட இருக்கலாம். ஸோ பேல் ஒயிட் கலர்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா இது வந்துட்டு இயர்லி நாடியூல்ஸ். கலரை வச்சு எப்படி டைப் ஆஃப் நாடியூல்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றது அதுனா இயர்லி நாடியூல்ஸ் வந்து பேல் ஒயிட் கலர்ல இருக்கும். ஆக்டிவ் நாடியூல்ஸ் வந்து பிங்க் கலர்ல இருக்க போகுது. மெச்சூர்ட் வெரி மெச்சூர்ட் நாடியூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரௌன் கலர்ல இருக்க போகுது. ஓகேவா? இதுதான் கலர் டிஃபரன்சியேஷன். ஸோ nodules are pink. Why it is pink? Due to presence of leg hemoglobin ஒரு presence of hemoglobinனால நமக்கு இந்த nodules எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கு. எதுக்காக லெட் ஹீமோகுளோபின் பிரசன்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா இட் இஸ் அன் ஆக்சிஜன் ஸ்கேவெஞ்சர். இட் இஸ் அன் ஆக்சிஜன் ஸ்கேவெஞ்சர். ஓகேவா? இந்த ஆக்சிஜன் ஸ்கேவெஞ்சர்னா என்ன? இட் ரிமூவ்ஸ் ஆக்சிஜன். அண்டர்ஸ்டுட்? It removes oxygen. So nodules are pink due to presence of leg hemoglobin, which is an oxygen scavenger. It removes oxygen. Understood? Very important point. Then எதனால it has to remove oxygen? ஆக்சிஜன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டா இதுல இருக்கிற என்சைம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாடியூல்ஸ் இருக்குதா, நாடியூல்ஸ்குள்ள ரைசோபியம் பாக்டீரியம் இருக்கு. இந்த ரைசோபியம் பாக்டீரியமோட வேலையே என்னன்னா நைட்ரஜன் பிக்சேஷன் தான். அந்த நைட்ரஜன் எப்படி பிக்ஸ் ஆகுதுன்னா due to presence of an enzyme nitrogenase. நைட்ரோஜினேஸ்ங்கிற என்சைம் மூலமா தான் நைட்ரஜன் பிக்சேஷன் நடக்குது. அண்டர்ஸ்டுட்? இந்த நைட்ரஜன் பிக்சேஷன் வந்துட்டு இட் இஸ் நாட் ஆப்ரேஷனல் வென் ஆக்சிஜன் இஸ் பிரசன்ட். ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல இது வேலை செய்யாது. ஸோ லெக் ஹீமோகுளோபின் இதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அந்த லெக் ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால பிங்க் கலர்ல இருக்கு. சிம்பிள். Then nitrogenase enzyme is produced by rhizobium bacteria and the leg hemoglobin is produced by the plants, that is leguminous plants produce ஆகுது. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லெக் ஹீமோகுளோபின் ரைசோபியம் பாக்டீரியமும் நைட்ரோஜினேஸ் என்சைம் பிளான்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். ஓகே? அண்டர்ஸ்டுட்? தென் ரைசோபியம்ங்கிறது ஒரு சாயில் பாக்டீரியாவா இருக்க போகுது. a small note about rhizobium. ஓகேவா? இனிஷியலா இட் இஸ் ஃப்ரீ லிவிங் அண்ட் ஏரோபிக்கா இருக்கும். பட் லேட்டர் என்னவா மாறும்னா சிம்பயோட்டிக் அண்ட் ஆனரோபிக்கா மாறிவிடும். ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? இந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன? டாலிகோஸ், அரேச்சிஸ், ஸ்பைசஸ், கிராம், பீன் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸா எழுதிக்கலாம். மெயினா நீங்க என்னென்ன பாயிண்ட் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா சிம்பிளா ஷார்ட்டா சம்மரி சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நாடுலார் ரூட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாடுலார் ரூட்ஸ் இருக்கு. அந்த நாடுலார் ரூட்ஸ்னா என்ன? ரூட்ஸ்ல நாடியூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்க போகுது. அந்த நாடியூல்ஸ்ல என்ன இருக்கும்? ரைசோபியம் பாக்டீரியம் இருக்க போகுது. அந்த ரைசோபியம் பாக்டீரியம் தான் இட் வில் ஃபிக்ஸ் நைட்ரஜன் ஃபார் நியூட்ரிஷனல் கண்டென்ட் ஆர் த மெச்சுரேஷன் ஆஃப் ரூட்டுக்கு அந்த நைட்ரஜன் கண்டென்ட் ஹெல்ப் பண்ண போகுது. இந்த நைட்ரஜன் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்ரஜனேஸ் என்சைம் இருக்கிறனால அது ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அந்த நைட்ரஜனேஸ் என்சைம் வந்துட்டு ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அதோட வேலை செய்ய முடியாதனால லெட் ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் ஆக்சிஜன் ஸ்கேவெஞ்சரா ஆக்ட் பண்ண போகுது. அந்த லெட் ஹீமோகுளோபின் யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்க? லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ ரைசோபியம் பாக்டீரியா ப்ரொடியூசஸ் நைட்ரோஜனேஸ் என்சைம், லெட் ஹீமோகுளோபின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ். சிம்பிள். ஓகேவா? கலர் டிஃபரன்ஸ் மூலமா அது எந்த மாதிரியான லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ், அதை எந்த மாதிரியான நாடியூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. டாலிகோஸ், அரேச்சி, ஸ்பைசஸ், கிராம் அண்ட் பீன். அண்டர்ஸ்டுட்? சிம்பிள். தென் கம்மிங் டு ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ். ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸும் ஒரு மாடிஃபிகேஷன் தான். இட் வில் பி அப்சர்வ்ட் இன் ரைசோஃபோரா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் ஃபேமிலியில நம்ம பார்க்கலாம். ரைசோஃபோரா வந்துட்டு ஹாலோஃபைட்ஸ். ஹாலோஃபைட்ஸ் மோஸ்ட்லி சீன் இன் சால்ட்டி ஏரியாஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் ஸ்பீஷி தான் யாரு? ரைசோஃபோரா. It is also seen in swampy and marshy areas. Means like என்ன சொல்றது, வாட்டர் லாக்டு சாயில்ஸா இருக்கலாம், லைக் டேம்ப் ஏரியாஸ்ல இருக்கும்ல அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்துட்டு இந்த ரைசோஃபோரா அப்படிங்கிற பிளான்ட் வந்து நமக்கு க்ரோ ஆக போகுது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேங்க்ரூவ்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. வாட்டர் லாக்டு சாயில்ஸ், ஸ்வாம்பி ஏரியாஸ், மார்ஷி ஏரியாஸ், டேம்ப் ஏரியாஸ், சால்ட்டி ஏரியாஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டியூ டு வாட்டர் ஸ்கார்சிட்டி
இது என்ன பண்ணும் அப்படின்னா இனிஷியலா எங்க இருக்கு? சோ இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ இதுதான் the rhizophora plant or a tree அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிஷியலா growth வந்துட்டு டவுன்வர்ட்ஸா தான் இருக்கும். ஆப்வியஸா ரூட்டோட growth வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் டவுன்வர்ட்ஸா இருக்கும். சோ கீழே வந்துட்டு நமக்கு வாட்டர் ஆர் ஆக்சிஜன் ஸ்கேர்சிட்டி இருக்கும். கரெக்டா? வாட்டர் ஆர் ஆக்சிஜன் ஸ்கேர்சிட்டி இருக்கும். சோ இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரூட்ஸ் எல்லாம் அசன்ஸ் அப் ஏரியலி விச் மீன்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஆஃப் க்ரோ ஆயிட்டு இருக்க அந்த ரூட்ஸ் எல்லாம் மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும். ஏரியல் சைடு அபவ் த சாயில், அபவ் த கிரவுண்ட் லெவல், அபவ் த பேஸ் லைன் வளர்ந்து ஆக்சிஜன் ஆர் வாட்டரை எடுத்துக்க போகுது. அண்டர்ஸ்டுட்? சோ கிரவுண்ட் லெவலுக்கு கீழே நமக்கு ஸ்கார்சிட்டி இருக்கிறனால இட் வில் அசெண்ட் அப். இதுதான் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ரூட். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி போறதுதான்ப்பா. சோ அண்டர்ஸ்டுட்? Okay, due to water scarcity, these roots grow aerially upward. Positive phototropic. நம்ம introduction of roots ல பார்த்திருந்தோம். Phototropic is nothing but light நோக்கி வளர்றது தான் என்னன்னு சொல்லுவோம், positive phototropic அப்படின்னு சொல்லுவோம். So இந்த roots வந்துட்டு descend down and then ascends up towards light. So it is called positive phototropic roots. Understood? So tip of roots have small pores called nematode அப்படின்னு இருக்க போகுது. இந்த ரூட் மேல அசெண்ட் ஆகி வருதா, இந்த டிப்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்மால் போர்ஸ் கால் நிமாட்டோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, விச் இஸ் அ ஸ்மால் போர் த்ரூ விச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் டேக்ஸ் பிளேஸ். அதனாலதான் இது என்னன்னு சொல்லுவோம், பிரீதிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? பிரீதிங் ரூட்ஸ் புரிஞ்சுதா? பிரீதிங் ரூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் யாரு? ரைசோஃபோரா. அது வந்துட்டு அசன்ஸ் அப்பாகும் பாசிட்டிவ் போட்டோட்ராபிக்கா இருக்க போது வித் த பிரசன்ஸ் ஆஃப் நிமாட்டோட் அதுல என்ன நடக்க போகுது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் கால் பிரீத்திங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் main root is taproot which grows below the soil. Main root is what? Taproot which grows below the soil. Modified root is adventitious root. It grows above the soil. So என்ன நடக்குது அப்படின்னா பேஸ்லைன் இருக்கா, இங்க டேப் ரூட் வருது. சோ வளர்ந்துட்டே இருக்கும் போதுதான் அது நோட்டீஸ் பண்ணுது ஆக்சிஜன் நமக்கு சஃபிஷியண்டா இல்ல. சோ இந்த ரூட் வந்துட்டு அப்வர்ட்ஸா க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். சோ இந்த ரூட்டை என்னன்னு சொல்லுவோம், பிரைமரி ரூட் ஆர் டேப் ரூட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிப்ல தான் நமக்கு யாரு இருப்பாங்க, நியூமேட்டோட் இருக்கும். சோ அது மூலமா தான் நமக்கு பிரீதிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. சோ இட் இஸ் கால் பிரீதிங் ரூட்ஸ். புரிஞ்சுதா? சோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா அவிசீனியா. ரைசோஃபோரா எழுதிக்கலாம், ஆவிசீனியா எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டுட்? சோ இதுதான் டேப் ரூட்கான மாடிஃபிகேஷன். சோ கம்மிங் டு அட்வென்டிஷியஸ் ரூட். அட்வென்டிஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் டியூபரஸ் ஆர் ஃபிளஷி ரூட்ஸ் இருக்கும். சோ அந்த டியூபர்குலர் ரூட்ஸ் அப்படிங்கிறது tubercular roots, fasciculated roots இருக்கும் ஸ்டோரேஜ்க்கு ஆர் ஃபிளஷி ஆர் டியூபரஸ். டேப் ரூட்ல பார்த்த மாதிரி தான்ப்பா, பட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நமக்கு மாறும். வாட் இஸ் டியூபர்குலர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோடு இருக்கா, இதுதான் நோட். ஒரு நோட்ல இருந்து ஒரே ஒரு ரூட் மட்டும் டெவலப் ஆகிறது தான் டியூபர்குலேட்டட் ஆர் டியூபர்குலஸ் ரூட். ஓகேவா? ஃபெசிகுலேட்டட்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு நோட் இருக்கும், அதுல இருந்து மெனி பஞ்சஸ் ஆஃப் ரூட் டெவலப் ஆகும், அதுதான் ஃபெசிகுலேட்டட். So tubercular na node number is equal to root number. Fasciculated na ஒரு node bunches of roots form ஆக போகுது. Tubercular roots கான example யாரு? ஐப்போமியா, sweet potato. Fasciculated roots example யாரு? டாலியா or asparagus. இதுதான் examples. ஐப்போமியா, sweet potato, tubercular roots. Fasciculated roots க்கு டாலியா and asparagus. Understood? So then mechanical roots. Coming to mechanical roots, it is அந்த இதுல ரெண்டு கேட்டகரி ஆஃப் ரூட்ஸ் இருக்குப்பா. ஒன்னு ப்ராப் ரூட்ஸ் அண்ட் இன்னொன்னு ஸ்டில்ட் ரூட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. ப்ராப் ரூட்ஸ்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பில்லர் ரூட்ஸ். இட் இஸ் ஏரியல். ஹவு கம் ஏரியல் அப்படின்னா சாயில் லைன் இங்க இருக்குமா, இது வந்துட்டு பிரான்ச்சஸ் ஆஃப் அ ட்ரீல இருந்து வளர போகுது. Positively geotropic. Why? Because soil line at ground level இங்க இருக்கு, it grows towards the earth. கரெக்டா? இந்த பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம், நெகட்டிவ் போட்டோட்ராபிசம் இதெல்லாம் இன்ட்ரோடக்டரி பார்ட்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இது பாருங்க. ஓகேவா? சோ பில்லர் ரூட்ஸ் ஆர் ப்ராப் ரூட்ஸ் அப்படின்னா ஏன் இதை பில்லர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிரான்ச்சஸ்ல இருந்து தான் இது டெவலப் ஆகுது. இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பில்லர், இட் கிவ்ஸ் சப்போர்ட். ஓகேவா? அதனால இது ஒரு பில்லரா ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுனால இந்த ப்ராப் ரூட்ஸ். ஆக்சுவலி இதோட நேம் ப்ராப் ரூட்ஸ் தான்.
but since it acts as a pillar or it gives supportனால இத வந்துட்டு it is called as pillar roots அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Pillar roots. It is aerial. Why? Because it grows above the soil level. Then it is positively geotropic. Why? Because it descends down towards the earth. Example என்னன்னா banyan tree. Obviously நீங்க பார்த்திருப்பீங்க banyan tree அந்த மெயின் ட்ரங்க்குக்கு பக்கத்திலே நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் ரூட்ஸ் வந்துட்டு கீழ் நோக்கி க்ரோ ஆயிட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு ப்ராப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நாட் இன்வால்வ் இன் அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஒன்லி ஃபார் சப்போர்ட். இட் இஸ் ஒன்லி ஃபார் சப்போர்ட். அண்டர்ஸ்டுட்? இதுதான் ப்ராப் ரூட்ஸ். இப்போ கம்மிங் டு ஸ்டில்ட் ரூட். What is stilt root அப்படின்னா it is also called as brace roots. ஓகேவா? It is developed from lower end of lower nodes of stem. இங்க இருக்குப்பா fibrous root. இந்த lower end of or lower node of stemல இருந்து ஒரு சில roots emerge ஆகி வரும். இததான் stilt root அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா maize, sugarcane, pandanus. இந்த இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். ஜென்ரலி இட் ஹாஸ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், பட் மாடிஃபிகேஷனா என்ன வரப்போகுது? ஸ்டில்ட் ரூட் வரப்போகுது. இதுதான் ஸ்டில்ட் ரூட். மெக்கானிக்கல் ரூட்ஸ்ல இப்போ என்ன ரெண்டு பார்த்திருக்கோம்? ஒன்னு ப்ராப் ரூட்ஸ் பார்த்திருக்கோம், இன்னொன்னு ஸ்டில்ட் ரூட். ப்ராப் ரூட்கான எக்ஸாம்பிள் பேனியன் ட்ரீ, ஸ்டில்ட் ரூட்கான எக்ஸாம்பிள் மெய்ஸ், சுகர்கேன், பேண்டனஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ பிசியாலஜிக்கல் ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா அவ்வளோ வெயிட்டேஜ் இல்லை, கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி தான். என்சிஆர்டிலையும் கொடுக்கல. as old as well as new. நியூ என்சிஆர்டில மாடிஃபிகேஷன்ஸே இல்லை. ஓல்டு என்சிஆர்டில இந்த மாதிரி பிசியாலஜிக்கல் ரூட்ஸ்க்கான இதை மென்ஷன் பண்ணல. பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனாலதான் இதை என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணாம ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அசிமுலேட்டரி ரூட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ட்ராப்பா, எபிஃபைட்டிக் ஆர்ச்சிட்ஸ், பாராசைட்டிக் ரூட்ஸ் மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஃப்லிஷியா, கஸ்கட்டா, ஓரோபிராங்கி அண்ட் ஸ்ட்ரைகா, தென் சாண்டலம் அப்படிங்கிற இன்னொரு இதுவும் வரப்போகுது. ஸோ ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த அபவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஈவன் தோ இட் இஸ் நாட் கிவன் இன் நியூ என்சிஆர்டி. ஓகேவா? ஐ ஹோப் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதோட நம்மளோட ரூட்கான அந்த செஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஐ டீல் வித் ஒரு ஸ்மால் Q&A செஷன் மாதிரி டீல் பண்ணிட்டு ரூட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். தென் வி வில் ப்ரொசீட் ஆன் டு ஸ்டெம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்சிஆர்டில இல்லாத முக்கியமான பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை. கண்டென்ட்லாம் எதுக்கு இவ்வளோ கண்டென்ட் படிச்சுட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்துட்டு ரூட்டை எண்ட் பண்ணிக்கலாம். இஃப் பாசிபிள் மேக்ஸிமம் ஐ டீல் வித் அ Q&A செஷன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே? ஸோ தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர்.